السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லா முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் மிகுந்த உம்மத்தினர்களாக வைசினாயத்துடைய குலாம்களாக ஆக்கி அருள் ஞானி அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வாழும் காலமெல்லாம் ஒவ்வொரு நொடியும் லா இலாஹ இல்லல்லாஹிலே திளைத்து ஊறி மகிழ்ந்து சொக்கி அதிலேயே வாழ்ந்து கலிமாவோடு அல்லாஹை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இன்முகத்தோடு முஸ்பிரத்துன் லாஹிக்கத்துன் புன்சிரிப்போடு நாம் அல்லாஹை சந்திக்கக்கூடியவராகும். அல்லாஹும் சிரித்த நிலையில் புன்சிரிப்போடு நம்மை சந்திப்பவர்களாகும் அல்லாஹ்க்கு அருள் புரிவானாக. சோனத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஷேഖ்மார்களோடும் சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பிச்சை பெறுவானாக. அல்லாஹ் குர்ஆனில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்திய இதற்கு முன்பு அது இர்ஷாத் ஹஜ்ரத் குப்ரா சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், ஃபலம்மா ஜாஅஹா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்புக்கு அருகிலே வந்த பொழுது நூதிய அழைக்கப்பட்டார்கள். அன்பூரிக்க மன் ஃபின்னார் வமன் ஹவுலஹா, நெருப்பிலே இருக்கக்கூடியவர் இன்னும் அதை சுற்றி இருக்கக்கூடியவர் இருவருக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத்து செய்யப்பட்டது. சுப்ஹானல்லாஹி ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அதற்கு முன்பு அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை சொல்லுகிற பொழுது, இது கால மூசா அலி அஹ்லிஹி, தன் குடும்பத்தாரிடத்தில் தன் மனைவியிடத்திலே சொன்னார்கள், இன்னி ஆனஸ்து நாரன், இதோ அங்கே ஒரு நெருப்பை நான் பார்க்கிறேன். சாத்திக்கும் மின்ஹா பிஹபர், நான் அங்கே சென்று அங்கே ஆட்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களிடத்திலே பேசி நாம் ஊருக்கு செல்லும் பாதை தவறிவிட்டது, எப்படி ஊருக்கு செல்ல வேண்டும், இந்த நடுக்காட்டிலே வழிகாட்டுங்கள் என்று கேட்டு வருகிறேன். அவ் ஆத்திக்கும், அல்லது அங்கே மனிதர்கள் யாரும் இல்லை என்றால் காட்டு நெருப்பு தானாக சில நேரங்களில் எரியும். அப்படி எரிந்தால் ஒரு குச்சி எடுத்து அந்த நெருப்பை பற்ற வைத்து இங்கே கொண்டு வந்தால் நமக்கு இங்கே வெளிச்சத்துக்கு உதவும். அவ் ஆத்திக்கும் பிஷிஹாபின் கபஸின் லஅல்லக்கும் தஸ்தலூன், அதை கொண்டு நீங்கள் குளிர் காய்ந்து கொள்ளலாம், குளிரை தடுத்து கொள்ளலாம், வெளிச்சமும் கிடைக்கும், பூச்சிப்பட்டு நம்மக்கிட்ட வந்தாலும் பாதுகாத்துக்கலாம், எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆகு லேனே கயே நுபுவத்தில் இருக்கிறாங்க. அவங்க போனது நெருப்பு வாங்கத்தான் போனாங்க, நுபுவத்து வாங்க போல. அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்து அமிச்சாங்க. குதாக்கே தேனுக்கு மூசாசே பூச்சிட்டான். அல்லாஹ் எப்படியாப்பட்ட கொடையால் மூசானை வீட்டு போய் கேட்டு பாருங்க. ஓத்தோ ஆகு லேனே கயே அவர் நுபுவத்து லேக்கிறாங்க. அவர்கள் போனதோ என்னவோ நெருப்பு வாங்கத்தான் போனாங்க, ஆனால் நுபுவத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அங்கே அவங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லாஹ் அவங்கள்ட்ட பேசவே இல்லை. அது வரைக்கும் அவன் கலியுமுல்லா இல்லை. அங்கே போனோன்னு அல்லாஹ் இந்த நீ அனல்லா யா மூசா மூசாவேன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். நெருப்புக்கிட்ட போனோன்னா கலியுமுல்லா ஆயிட்டான். அது வரைக்கும் அவன் கலியுமுல்லா கிடையாது. ஆடு மேய்ச்சப்பெல்லாம் நல்லா பேசலை. அவங்கள்ட்ட ஆடு மேய்ச்சாங்க 10 வருஷம், இப்போ பேசலை. ஃபிரௌன் சண்டை போட்டாங்க, அப்போ பேசலை. ஃபிரௌன் எதிர்த்து அங்கேருந்து வந்தாங்க, அப்போ பேசலை. எப்போ தேடி போனாங்க, நெருப்பை தேடி சென்றார்களோ அப்போ அங்கேருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பேசுகிறான், இன்னனி அனல்லா, மூசா நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன. சத்தம் எங்கிருந்து வருது? நெருப்புக்கு உள்ளிருந்து. அந்நூதிய, அவர் அழைக்கப்பட்டார்கள். எங்கே அழைக்கப்பட்டாங்க?
நெருப்பிலிருந்து அழைக்கப்பட்டார். சத்தம் எங்கிருந்து வந்துச்சு? நெருப்பிலிருந்து. சத்தம் அங்கிருந்து வருது. மரம், ஒரு மரம், அந்நூதிய மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜி ஷஜரத்து ஹஜரத் மரத்தை பற்றி வருது. பரக்கத்துமிருந்து ஒரு மரம் வருது. அது இல்லைம்மா, அந்த எங்கிருந்து அழைக்கப்பட்டார்கள். ஆமாம், ஷஜரத்து வரலையாங்க, மின ஷஜரத்து வருது, அது சொல்லுங்க. அங்கிருந்து ஒரு மரத்தில் இருந்தும், அதாவது அந்த ஆயிடுங்க, ஒரு மரத்தில் இருந்தும் அழைக்கப்பட்டார்கள். ஜி என்ன சத்தம் வந்துச்சு? ஒரு மரத்திலிருந்து இன்னனி அனல்லா, நான் தான் அல்லா என்று சத்தம் வந்துச்சு. பலம்மா அத்தாஹா நூதியின் ஷாத்தியில் வாதில் ஐமனி ஃபில் புகாத்தில் முபாரகத்தி மினஷரத்தி ஐயா மூசா. மரத்தில் ஒரு நெருப்பு, நெருப்பு ஜுவாலை மாதிரி மரத்துலன்னு தெரியுது. அந்த நெருப்பு தான் தூரத்துன்னு அவங்க பார்க்குறாங்க. எல்லாம் அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான் பாருங்க. எல்லாத்தான் நெருப்பு தெரியாமல் இருந்து தான் போக மாட்டான். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபியை தன் பக்கம் எப்படி அழைக்கிறான்? அவங்களுக்கு இப்போ என்ன தேவையோ ஒரு தேவையை போட்டு அந்த தேவை விஷயத்துல புத்தஜல்லி ஆகி இப்போ அவங்களுக்கு எங்க இருந்தாலும் நெருப்பு தேவை. இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் தேவை நடுக்காட்டுல இருட்டுல மாட்டிக்கிட்டாங்க. முதல்ல வெளிச்சம் தேவை, அப்புறம் தண்ணி தேவை, வழி தேவை, சாப்பாடு தேவை, இதெல்லாம் பின்னாடி. இப்போ முதல்ல அவங்களுக்கு தேவை என்ன? வெளிச்சம். இப்போ அவங்க எதை காட்டினாலும் கூட போக மாட்டாங்க. தூரத்தில் தண்ணி தெரிஞ்சா கூட போயிருக்க மாட்டாங்க. தண்ணி பாட்டில் வச்சுருந்துருக்கலாம். தூரத்தில் யாராவது ரொட்டி காமிச்சாலும் போயிருக்க மாட்டாங்க. ரொட்டி எல்லாம் அவங்க கையில் வச்சுருந்துருக்கலாம், இப்போ சஃபரில் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க தேவை ஃபஸ்ட்டு ஒளி, நெருப்பு தேவை. அப்போ அவங்களோட ஹாஜத்து அப்போ என்னவோ அந்த ஹாஜத்தில் அல்லாஹ் முதுஜல்லி ஆயிட்டாங்க. அப்போதான் அவங்க கவரப்படுவார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய ரகசியமே. அடியார்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்காண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்களுக்கு என்ன ஹாஜத்தோ, கடுமையான ஹாஜத்தோ, அதில் உஸ்ம முத்து தஜல்லி வந்தா. எதுக்காக தஜல்லி யாரா? நீ அதை பார்க்காத, என்னை பாரு. நெருப்பை பார்க்காத, நெருப்பிலிருந்து உன் தேவையை நிறைவேற்றியவன் யாரும் இல்லை. நீ நெருப்பை பார்த்தேன்னு சொன்னா ஒன்றும் கிடைக்காது. நெருப்பிலிருந்து யாரும் உனக்கு முத்துஜல்லி யாரும் அவங்கள பாருங்க. இன்னனி அனல்லா, நானாகிய நானே அல்லாஹ். நெருப்பு சத்தம் வருது. நெருப்பு மட்டுமா? எதெல்லாம் அல்லாஹ் தஆலா, நெருப்பு மட்டும் தஜல்லிய இலாஹி அல்ல, மொத்த காயினாத்து தஜல்லிய இலாஹி தான். அனைத்து கோடி சிருஷ்டிகளும் தஜல்லிய இலாஹி தான். எல்லாம் அல்லாஹ் தஆலா ஜாஹிரா இருக்காங்க. ஹுவ ஜாஹிருன்டா அல்லாஹ் தஆலா, வஹுவ மஅகும்டா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, வஹுவ மஅகும், உன்னோடு நான் இருக்கிறேன்டா அல்லாஹ் தஆலா. ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ்டா. அப்ப சர்வகோடி காயினாத்திலே அவன் தான் முத்துஜல்லியா இருக்கிறான். சர்வகோடி காயினாத்திலிருந்து அவன் தான் சொல்லிட்டு இருக்கிறான். என்ன? இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன. என்ன? உன் தேவையை இதிலிருந்து பூர்த்தி செய்பவன் என்னை தவிர யாரும் இல்லைன்னு அர்த்தம். நீ தண்ணி எடுத்து கையில குடிக்கிற, தண்ணி கொண்டாங்க, தண்ணி எடுத்து குடிக்கிற, எனக்கு இப்ப தேவை தண்ணி. தண்ணியில முத்துஜல்லியா மோலா சொல்றான், இன்னனி அனல்லாஹ், நானாகிய நானே அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன. தண்ணி உன் தேவையை பூர்த்தி செய்யல, தண்ணீர் நிஸ்பத்துல உன் தேவையை நான் தான் பூர்த்தி செய்யறேன். இப்ப லா இலாஹ இல்லா அன அப்படிங்கிற சவுண்டு எதுவெல்லாம் உன் தேவையை பூர்த்தி செய்தோ அத்தனையும் வந்துட்டு தான் இருக்கல. சொன்னாங்க மன்சூர் ஹிகா கோஷே ஹகீகத் ஹை தோ சுன் லோ. தைபத் கௌசில் மன்சூர் என்ன சொன்னாங்க? ஹல்லாஜ் அவர்கள் அனல் அனல் ஹக்னு சொன்னாங்க. அவர்கள் என்ன? ஹகீகத்துடைய காது உனக்கு இருந்தா கேளு. ஹர் ஜர்ரா மே இஸ் வக்த் அனல் ஹக்தி சதாயே. ஒவ்வொரு அணுவிலிருந்தும் அனல் ஹக், அனல் ஹக்னு சத்தம் வந்தார். வா 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 வா. ஒவ்வொரு அணுவிலும் அவனுடைய உஜூதுடைய ஃபைசான் இல்லாம அணுவும் காட்சி அளிக்காது. நீ இங்கே பாருப்பா, தேவையில்லாம உட்காந்து இங்கே கவனி, அவரு இங்கே கவனி. மன்சூர் ஹி கியா கோஷ் ஹகீகத் ஹை தோ சுன் லோ. மன்சூர் என்ன? உனக்கு காது, ஹகீகத்துடைய காது இருந்தா கேள். ஹர் ஜர்ரா மே இஸ் வக்த் அனல் ஹக்கி சதா. ஏன்? ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு சின்ன இலையிலும், ஒவ்வொரு துண்டிலையும் அவனுடைய ஃபைசான் இல்லாம. ஹர் ரத்தி மே பத்தி மே
फैजान तुम्हारा है हर रत्ती में पत्ती में. ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு இலையிலும் ஒவ்வொரு சின்ன பொருளிலும் உஜூது ஹக் இல்லாம வெளிவராது. அப்ப எப்ப உஜூது ஹக் அங்க இருக்கோ அந்த வஸ்து சொல்ல ஆரம்பிச்சிருது அனல்லா இன்னனி அனல்லா லா இலாஹ இல்லா அன. சரிவா? சத்தம் வந்தது எங்க இருந்து வந்துச்சு? நெருப்புல இருந்து. நெருப்பு எங்க இருந்துச்சு? மரத்துல இருந்து. மரம் எங்க இருந்துச்சு? வாதில் புகாத்தில் முபாரக்கா. புகாத்தில் முபாரக்கா வாதில் ஐமன். அந்த வாதில் ஐமன் எங்க? புகாத்தில் முபாரக்கால மரம் இருந்துச்சு. புகாத்தில் முபாரக்கா எங்க இருந்துச்சு? வாதில் ஐமன், புனிதமான இடம். அந்த புனித இடம் எங்க இருந்துச்சுன்னு சொன்னா வாதில் ஐமன், ஒரு கணவாய் பகுதி. அந்த கணவாய் எங்க இருந்துச்சு? தூர் சீனா மலையில இருந்துச்சு. அது மலையில இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? சத்தம் எங்க இருந்து வந்துச்சு? நெருப்புல இருந்து வந்துச்சு. நெருப்புன்னு சத்தம் வந்துச்சு. இப்போ நெருப்பு ஒரு மஹ்லூக் தானே. நெருப்பு ஒரு மஹ்லூக். இப்போ ஒரு மஹ்லூக்குன்னு சத்தம் வந்துச்சுன்னு சொன்னா இன்னனி அனல்லான்னா, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன விளங்குனாங்க? நெருப்பு சொல்லுன்னு விளங்குனாங்களா? மௌலா சொன்ன விளங்குனாங்களா? சூரத்து நெருப்புது, ஆனா கலாம் மௌலா விளங்குனாங்கல்ல அவங்க. சூரத் நெருப்புடைய சூரத், மரத்துடைய சூரத். அப்போ மரம் ஒரு மஹ்லூக்கு, நெருப்பு ஒரு மஹ்லூக்கு. ஒரு மஹ்லூக்கிலிருந்து ஹக் தஆலா முத்தஜல்லியாய் பேச முடியும் என்றால் உலகத்தில் உள்ள எந்த மஹ்லூக்கிலிருந்தும் மௌலா பேச முடியும். அது திருப்பி ஒரு மஹ்லூக்கிலிருந்து மௌலா ஜல்ல ஷானு தஆலா முத்தஜல்லியாயி வெளியாகி அவன் பேச முடியும் என்றால் அப்போ மொத்த காயினாத்துல எல்லா சிருஷ்டிகளிலும் அவன் பேச முடியாது. எல்லா வஸ்துக்கும் தான் பேச முடியும். இல்லை ஒண்ணுக்கு மட்டும் தனி தஜல்லியா? இல்லை, அப்படி இல்லை. எல்லாத்திலிருந்தும் அவன் பேச முடியும். அப்போ எல்லா வஸ்துக்களும் உன்னை பார்த்து பேசிக்கிட்டு தான் இருக்கு. என்ன பேசுறதுங்க? ஒவ்வொரு வஸ்துவிலும் மௌலா அவன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறான். என்ன பேசுறான்? இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன. தண்ணி எடுத்து தண்ணி சொல்லுது இன்னனி அனல்லா. தண்ணி இருந்து மௌலா பேசுறான், நான் தான் ரப்பு, லா இலாஹ இல்லா அன. நீ தண்ணியை குடிக்கும் போது, தண்ணியை பாவிக்கும் போது, தண்ணியை பயன்படுத்தும் போது அதை இலாஹன்னு பார்க்காத, நான் தான் இலாஹா இருக்கிறேன். அது உன் தேவையை பூர்த்தி செய்யல, நான் தான் உன் தேவையை பூர்த்தி செஞ்சேன். தண்ணி டப்பா சொல்லுது நான் தான் தேவையை பூர்த்தி செஞ்சேன். டப்பா இருந்து மௌலா சொல்றான் இந்த டப்பா உன் தேவையை பூர்த்தி செய்யல, இன்னனி அனல்லா லா இலாஹ இல்லா அனல்லா. அர்த்தம் என்ன? இந்த டப்பாவில் இருக்கிற உஜூது என்னது? அனாவு என்னதான்? நான் தான் இலாஹா இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது. அப்படி பேசி பாருங்க. ஒரு வஸ்து எடுக்கும் போது அந்த வஸ்து போல அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒவ்வொரு வஸ்துவும் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். ரப்பு தஆலா ஒன்னு இருந்து ஒன்று பேச ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் அக்பர் கபீரா. நீ பேசிக்கிட்டே இருப்ப, சதா அவன்கிட்ட பேசிட்டு. அப்படி பேசி இன்பம் கண்டுட்ட மற்றவர்கிட்ட பேசுறது எரிச்சலாயிரும். சூஃபியாக்கள் பிற மஹ்லூக்குடைய தஅல்லுகாத்துகளை எரிச்சலாயிரும். விளைஞ்சுங்களா? ஏன் எஜமான்கிட்ட பேசி இன்பம் காட்ட? அப்படியே அவங்க பேசினாலும் டக்குன்னு முடிச்சுக்குவாங்க, திரும்ப வந்துடுவாங்க. விளைஞ்சுங்களா? வக்கீல் மலை சொல்லி காமிச்சாங்க. ஸ்கின் பழைய பயானில் கேட்டேன்னு சொல்லி காமிச்சாங்க, ஞாபகம் இல்லை. ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு முக்கியமான நபர். உங்கள் உஸ்தாதிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, பேசிட்டு சரியா? உன் அப்பாட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, அப்பாட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்குற ஒரு செய்தி கிடக்கார். இந்த மாதிரி பால்கார் வந்துட்டார், என்ன செய்வீங்க? லைனில் நினைக்கிறீங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே இருந்துட்டு போய் டக்குன்னு பால் எடுத்து கொடுத்து வாங்கிட்டு மறுபடியும் ஆச்சு அப்படி சொல்கிறோம்ல. அந்த மாதிரி எஜமான்ட்ட 24 மணி நேரம் பேசிட்டு இருக்கணும். 24 hours நம்ம சிந்தனை மூலாட்டு. நடுவில் இந்த செய்திகள் எதுவும் வருது, துன்யாவுடைய செய்திகள் வருது, கொஞ்சம் முத்தவஜ்ஜி ஆகிட்டு திரும்ப வந்து நல்லா இருக்குது. வைதா ஃபரக்த ஃபன்சப். சிருஷ்டிகளோடு உங்கள் தொடர்புகள் கொஞ்சம் முடிந்தால் மறுபடியும் ஹக்கின் பக்கம் வந்துடும். வைதா ஃபரக்த ஃபன்சப் வைலா ரப்பிக்கு ஃபரகம். உன் ரப்பின் பக்கம் உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள், கவனத்தை மௌலாவின் பக்கம் திருப்புங்க. கொண்டு பக்கம் கட்டக்குன்னு அந்த பக்கம் போயிடும். விளைஞ்சுங்களா? சரிம்மா, நெருப்புன்னு சத்தம் வந்துச்சுங்களே. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை நெருப்புன்னு விளங்குனாங்களா, மௌலான்னு விளங்குனாங்களா? ரப்புன்னு விளங்குனாங்க. அதான் அல்லாட்ட பேசுகிறாங்க அவங்க. இல்லை, அங்கேருந்து அவங்கள்ட்ட பேசுகிறான். விளங்குனாங்கல்ல,
இப்போ நெருப்பு இருந்தும் ஹக்கு ஜல்ல ஷாமுத்தால தஜல்லி ஆக முடியுங்கிற சிந்தனை வந்துச்சு இல்லை உங்களுக்கு? இப்போ அல்லாஹ் என்ன பேசுனாங்க? அன் பூரிக்க மண் ஃபின்னாரி ஒமன் ஹவுலா. மண் ஃபின்னாரி யாரு? ஒமன் ஹவுலஹா யாரு? மூசா எங்க நிற்கிறாங்க? நெருப்புக்குள்ளே போயிட்டாங்களா? மரத்துக்குள்ளே போயிட்டாங்களா? மரம் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, அதற்கு அருகில் இவர்கள் சென்றார்கள். அருகில் போனாங்க. நெருப்புக்குள்ளே போயிட்டாங்களா? இல்லை, நெருப்புக்கு பக்கத்து தான் இருக்காங்க. அப்போ எங்கள் ஹவுலன் நார் தான் இவங்க இருக்கிறாங்க, நெருப்பை சுற்றி தான் இருக்காங்க. அல்லாஹ் சொல்கிறான், பூரிக்க பரக்கத்து செய்யப்பட்டது மண் ஃபின்னாரி நெருப்பிலே இருப்பவர் மீதும் ஒமன் ஹவுலஹா நெருப்பை சுற்றி இருப்பவர் மீதும் பரக்கத் செய்யப்பட்டது. ஓகோனே ஏகோன். நெருப்பில் இருக்கிறது யார்? ஒமன் ஹவுலஹா யார்? இருக்கிறது ஒரு நபி தாங்க இருக்கிறாங்க. நெருப்புக்குள்ளே எங்க ஆள் இருக்கு? நெருப்பு இருந்து ஹக்குதால தான் பேசுறான். இப்போ மௌலா வச்சு அல்லாஹ் தான் உள்ள இருந்தால் அல்லாஹ்வுக்கு பரக்கத் செய்யப்பட்டதா? அல்லாஹ் ஏற்கனவே தபாரக்கல்லதி, அவர் பரக்கத்து உடையவன். மஜ்ஹூல் இல்லை, பரக்கத்து செய்யப்பட்டவன் சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தபாரக வ தஆலா, அல்லாஹ் தபாரக வ தஆலா, அல்லாஹ் பரக்கத்து உடையவன். அல்லாஹ் தபாரக வ தஆலா தபாரக்கல்லதி நஸல் ஃபுர்கான் அலா அப்தி தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷை. அதுல தபாரக்கல்லதி வந்து குர்ஆன் பல்லங்கல்ல. அப்ப அல்லாஹ் தஆலா முபாரக்கானவனாக இருக்கிறான். அல்லாஹ் தபாரக வ தஆலா. பூரிக்கை எப்படி வந்துச்சு? பரக்கத்து செய்யப்பட்டது எப்படி வந்துச்சு? மண் ஃபின்னார் யாரு? பின்ன மௌலாவா அல்லாவா? அல்லாஹ் பூரிக்கை என்ற சேர்த்து அவ்வளோ பொருத்தமா எனக்கு தெரியல. தவில் செய்யலாம் பரக்கத்தை உடையவன் அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த வார்த்தைக்கு பொருத்தமா இருக்காது. அவன் பூரிக்கு மண் ஃபின்னாரி எவன் ஹவுலஹா யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்பை பார்த்தாங்களே, ஏன் சந்தேகம் வரல உங்களுக்கு? நெருப்பை பார்த்த உடனேமா நெருப்பு வந்து இன்னும் அனல்ல வந்து நான் பூச்சாண்டி ஒன்று வச்சு ஓடிடும். நீங்கள் போனீங்க, ஒரு புதரில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, நான் தான் அல்லாஹ் பேசுகிறேன்னு பறந்துடும் விட்டு அப்பா இல்லைன்னு சத்தம் வருது. அது நடுக்காடு, மலை உச்சி, ஒருத்தர் அங்கே போக வாய்ப்பே இல்லை, உள்ளன்னு சத்தம் வருது, ஓடு, பறந்துடும். ஸ்டன்னை அப்படி நின்ட்டாங்க. ஒரு வார்த்தை கூட சந்தேகமே படலை. இல்லை ரப்பே இது நீதானா வேற யாருமா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, கிளியர் பண்ண ரப்பேன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இல்லைப்பா இந்த நல்ல நபியாக உங்களை ஆக்கியிருக்கிறேன் அல்லா தாலா, இன்னும் எல்லா நபி பேசுறது அல்லா தான், கொஞ்சம் ப்ளீஸ் லிசன் இட், கவனமாக கேளுங்க, இது கால் தாழ்த்தி கேளுங்கன்னு சொல்லவும் இல்லை. கபீரா. ஏன்னா அர்புடைய தஜல்லி இப்போ அங்கேருந்து வியாபித்துச்சோ, அந்த நூறு வந்துச்சோ, இந்த நார்லேருந்து எப்போ தஜல்லி வந்ததோ, அந்த நாருடைய நூறு இருக்கு, அந்த நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெருப்புடைய நூறில் தஜல்லியை பார்த்தோன்னே இவங்க ஃபனா ஃபில்லால வந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்போடு இவங்களும் ஐன் ஆயிட்டாங்க அங்கிருந்து. ரப்புடைய கலாம் அன்னனி அனல்லான்னு கேட்டாங்களே, அவங்க காதால கேட்கல, அது அவங்களுடைய ஒட்டுமொத்த உறுப்பும் கேட்டுச்சு. ஒட்டுமொத்தம் இந்த கண் இருக்குல்லவா, இந்த கண் மறுமை நாளில் கணக்கு ஒரு உறுப்பும் பேசுமா இல்லையா? இல்லாட்ட கண்ணும் பேசும், காதும் பேசும், வாயும் பேசும், எல்லா உறுப்புக்கும் பேசுற ஆற்றல் வந்துடும் மறுமை நாளில். அந்த கண்ணும் பேசும், காதும் பேசும், கையும் பேசும், எல்லா உறுப்புகளுக்கும் பேசும், எல்லா உறுப்புகளும் கேட்கும். அல்லாட்ட பேசும். அல்லாஹ் சொல்லுவான், காதை நீ சொல்லு, ஆமா ரப்பே நான் வந்து பாட்டு கேட்டான் சொல்லுதா இல்லையா? அப்ப காது மட்டும், கையை நீ சொல்லு, கையும் கேட்குது பாருங்க. காது மட்டும் இல்லை, மறுமை நாளில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புக்கும் அல்லாட்ட பார்க்கும். அது பார்வை இருக்கு, எல்லா உறுப்பும் பார்க்கும். கண்ணு மட்டும் இல்லை, காதும் பார்க்கும், மூக்கு பார்க்கும், ஒவ்வொரு பல்லும் பார்க்கும், தோலும் பார்க்கும், தோலும் பேசும். யஷ்ஹது அலைஹிம் ஜுலூதுஹும், ஆயிதானா முன்னாடி ஜுலூதுஹும், அவருடைய தோலும் அல்லாஹ் இடத்திலே சாட்சி சொல்லும். தோல் யௌம யஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும், அவர்களுடைய நாவு,
கையி காலு அல்லாஹ் இடத்திலே சாட்சி சொல்லும். இது ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல காலு லிஜுலூதிஹிம், அவர்கள் தங்கள் தோள்களை பார்த்து சொல்லுவார்கள். இந்த தோல் இருக்குல்ல, இந்த கன்னம் அது பேசும். எல்லா இடத்துல எந்த கன்னத்தை நீ இன்னைக்கு அதை அலங்காரம் செஞ்சுட்டு ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன் ஹத்தா இதா மா ஜாவுஹா, அவர்கள் மறுமை நாளில் வந்த பொழுது அவருடைய காதுகளும் கண்களும் தோள்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்தவற்றை எல்லாம் அல்லாஹ் எடுத்து சொல்லும். தோல் சொல்லும். எந்த தோலுக்கு அப்படி அலங்காரம் பண்ணி பவுடர்லாம் அடிச்சு ஃபேர் அண்ட் லவ்லிலாம் தழுவி அலங்காரப்படுத்துகிறாயோ அந்த தோல் ரப்பே இந்த பையதான் எல்லாம் சொல்லும். உடனே அட பாவி தோலே, உன்னை வெள்ளையா காட்டுறதுக்கான எத்தனை செலவு பண்ணேன், எவ்வளோ காசு செலவு பண்ணேன், நிம்ம ஷஹித்தும் அலைனா, ஏன் எனக்கு எதிராக இப்படி சாட்சி சொல்கிறாய் என்று தோலை பார்த்து கேட்பான். ஆலு அந்தக்க நல்லா உள்ளது அந்தக்க கொண்ட செய்யும், அனைத்து வஸ்துக்களையும் பேச வச்சு அல்லாஹ் எங்களை பேச வைத்தான் என்று கவனிங்க. அப்ப தோல் பேசுது, ஒவ்வொரு முடியும் பேசும், ஒவ்வொரு முடியும் பார்க்கும், ஒவ்வொரு முடியும் கேட்கும், எல்லாத்துக்கும் உருவம் வந்துடும். இங்க அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கண்ணை மட்டும் பார்க்கும் உறுப்பாக, காதை மட்டும் கேட்கும் உறுப்பாக, வாயை மட்டும் பேசும் உறுப்பாக வச்சிருக்கிறான். மறுமை நாள்ல எல்லா உறுப்பும் எல்லா சக்தியும் இருக்கு. ஏன்னா எல்லாத்துலயும் அவன் தானே இருக்கிறான். எல்லாத்துலயும் உஜூது ஹக் தாமா இருக்கு. ஒரு முடியையும் உஜூது ஹக் தான் காட்டுது. எனவே அந்த முடியிலையும் ஹயாத், இல்மு, இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம் இருக்கு. கபி ஜாஹிர் கபி மக்ஃபி, அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். சிஃபாத்துகளுடைய தன்மை என்னன்னு கேட்டு, கபி ஜாஹிர், ஜாத் ஹமேஷா இக்சான் ஜாஹிர், ஜாத் எப்பொழுதும் ஒரே மாதிரி ஜாஹிரா இருக்கும். சிஃபாத் கபி ஜாஹிர் கபி மக்ஃபி, சில நேரம் வெளிப்பட்டிருக்கும், சில நேரம் மறைஞ்சிருக்கும். அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். எப்ப வெளிப்படுத்துகிறானோ எல்லாமே பேச ஆரம்பிச்சு. இப்ப மறுமை நாள்ல அல்லாஹ் தன் திருக்காட்சியை காட்டும் பொழுது கண்ணு மட்டும் பார்த்துன்னு சொன்னா காதுக்கு ஏங்காது. ரப்பே என்ன எனக்கு அந்த பாக்கியம் இல்லையா? கை ஏங்காது. அதனால அல்லாஹ் எப்ப காட்சி அளிப்பானோ குல்லி, என் மொத்த உறுப்பும் ஆயிரும், என் மொத்த உறுப்பும் கண்ணாயிடும். அப்ப ரப்பு தாலாவுடைய தஜல்லியை பார்க்கும்போது கண்ணு மட்டும் பார்க்காது, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனையுமே பார்க்கும். அதனால சந்தேகம் வரவே வராது. அவன் இன்னனி அனல்லா, நான் தான் ரப்பு நல்லா சொன்னான்னா நம்ம காது மட்டும் கண்ணும் கேட்கும், நாக்கு கேட்கும், உதடு கேட்கும், கை கேட்கும். ஏன்னா பார்வை இன்பம் இருக்கா இல்லையா? அந்த இன்பம் கண்ணுக்கு மட்டும் நசீப் இல்ல, மொத்த உறுப்பு அனுபவிக்கும். பார்க்கிற இன்பம் இருக்கா இல்லையா பை? முதல்ல பார்க்கற இன்பம் இருக்கா இல்லையா? அந்த இன்பம் கண்ணுக்கு மட்டுமா, எங்களுக்கு இல்லையா? அங்கதான் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா அல்ல எல்லாமே பார்க்கும். ரப்பு பேச ஆரம்பிச்சான்னா நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் நெருப்பை பார்த்தாங்களா இல்லையா? அதுல அந்த நெருப்புடைய நூறுல அந்த நெருப்பை இவன் கண்ணு மட்டும் பார்க்கல, தஜல்லிய மௌலாது இவனை மொத்த உறுப்பும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. சந்தேகமே வரல அவங்களுக்கு. இன்னனி அனல்லான்னு எப்ப அல்லாஹ் சொன்னானோ காதுல மட்டும் கேட்கல, கண்ணு கேட்குது, மூக்கு கேட்குது, கை கேட்குது, தோள்கள் கேட்கின்றன, அத்தனையும் கேட்குது. சந்தேகமே வரல. மனுஷன் பேசணும்னா அது வாயிலிருந்து தான் சத்தம் வரும், அது காது மட்டும் தான் கேட்கும். இது மொத்த உஜூது ஹக்குன்னு சத்தம் வருது. உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புமே கேட்க ஆரம்பிச்சு. அதனால அறவே சந்தேகம் வரல மூசா நபி. அப்ப அந்த நெருப்புல எப்ப ஃபனா ஃபில்லால் ஆயிட்டாங்க அவங்க, மைனை ஹக்கு மௌஜூதுன்னு ஆயிட்டாங்க, நான் இல்ல இல்ல ஹக்கதான் மௌஜூதுன்னு ஆயிட்டாங்க அவங்க. அதனால மண் ஃபின்னார் யாரை குறிக்குது? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை குறிக்குது. அவங்களே நெருப்புல தன்னை அழிச்சுக்கிட்டாங்க அவங்க. இல்ல அங்க இந்த நேரத்தை ஃபனாவாயிட்டாங்கம்மா. சூஃபியாக்கள் எப்போ தன் மைனை ஹக்கு மௌஜூதுன்னு ஃபனாவாயிடுறாங்களோ ஹக்கு தான் அங்க இருப்பாங்க. எப்ப அல்லாஹ்வின் சிந்தனை மிகைத்து விடுகிறதோ அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அவர்களை கையாக நான் ஆயிடுறேன், காலா நான் ஆயிடுறேன், கண்ணா நான் ஆயிடுறேன், எல்லாமாயிட்டு இருக்கிறதே நான் தாங்கிறான் அல்லாங்க. அவன் மண் ஃபின்னார், நெருப்பில் இருப்பவர்கள் யார சொல்றான் அல்லாஹ்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். பூரிக்கு அவருக்கு பரக்கத்து செய்யப்பட்டது. ஒமன் ஹவுலஹா, அந்த நெருப்பை சுற்றி இருப்பவர்கள். எப்ப நீ நெருப்பாயிடுறையோ, 100 ஆயிடுறையோ, அப்படி 100 உள்ள வந்துருச்சோ,
உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் பறக்கத்தான். எங்க இருந்தாலும் அது பறக்கத்தான். பறக்கத்துனா நீ காசு வரணும் பணம் வரணும் எதிர்பார்க்காத. தெரிஞ்சுங்களா? அதே மௌலாவும் கூட வந்துருவான். காசுவும் கூட இருக்கிறது, வீடுவும் கூட இருக்கிறது பறக்கத்து, கடவும் கூட இருந்தா பறக்கத்து, பேங்க் காசெல்லாம் உன் வீட்டுக்கு வந்துச்சு அந்த பறக்கத்து. அரசு இருந்த மௌலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உன் கல்புக்கு வந்து பறக்கத்து இல்லையா? பேங்க் இருக்கிற காசு உன் வீட்டுக்கு வந்து அது பேர் பறக்கத்து. நிலத்தை 10,000 ஸ்கொயர் ஃபீட் நிலம் வாங்கிட்டா பறக்கத்துங்கிறான். 10,000 ஸ்கொயர் ஃபீட் நிலம் வாங்கிட்டானே, நிலம் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துருச்சா? என்னாச்சு? முதல்ல அந்த பத்திரம் வேற ஒருத்தர் வீட்டு வச்சு பத்திரம் வீட்டு வந்துருந்துச்சு, அது பத்திரமா தான் இருக்குது. எது நிலம் பத்திரமா தான் இருக்குது. வேற ஒருத்தன் வீட்டு இருந்த பத்திரம் இப்போ உன் வீட்டுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். தெரிஞ்சுங்களா? வேற ஒருத்தர் பேங்க்ல இருந்த காசு உன் ஜோப்புக்கு வந்துருச்சு, உன் பீரோவுக்கு வந்துருச்சு. இதுக்கு பேரு பறக்கத்து. இன்னும் சொல்ல போனா காசு கூட வரல, அக்கௌண்ட்ல வந்துருக்கு, நோட்ல வந்துருக்கு, அது பறக்கத்தாயிடுச்சு. முதல்ல 10,000 ரூபா அமுச்சுட்டாங்க இவருக்கு. பணம் அப்படிதான் பேங்க்ல யார் கையிலேருந்து வெளியே வரல, யார் கைக்கும் போய் சேரல, பேங்க்ல இருக்கு. இவங்க கூகுள் பே பண்ண உடனே இங்க ரிசீவ்டு வந்துருச்சு. அந்த கணக்கு அங்க வந்து சென்ட்னு வந்துருச்சு, இங்க ரிசீவ் வந்துருச்சு. அவ்வளவுதான். 10,000 ரூபாய்க்கு அதிபதி இன்னைக்கு அது அங்கதான் இருக்கு. இந்த காசு அக்கௌண்ட்ல பேர் மாறினோன்னு அங்க இருந்த அக்கௌண்ட் இங்க மாறணும்னு பெருமை அடிக்கிற, அந்த பத்திரம் வீட்டுக்கு வந்து பெருமை அடிக்கிற. அரிசில வச்சிருந்த மூலம் கல்புல வந்துட்டான் பாருங்க. நசர்மே ஆகையா, முன்னாடி வந்துட்டான் ரப்பு ஜல்ல ஷானு தஆலா. உன்னுடைய நாடி நரம்புகள்ல வந்துட்டான் மௌலா ஜல்ல ஷானு தஆலா. அந்த நூர் அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லல், வானம் பூமியுடைய நூறாகி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. இப்ப அந்த நூறு உனக்கு முன்னாடி வந்துருச்சு. அல்லாஹ் மஜஅல் ஃபீ கல்பி நூரா, என் கல்புல நூரை ஆக்கான்னு, என் கல்புக்கு நீ வந்து அல்லான்னு அர்த்தம். நான் எப்படி தரீக்கத்துல முன்னேறதுன்னே தெரியல சர்க்கார் என்று கேட்டான் ஐந்து ஷகுலா. இப்ப வைஸ் நாயகம் சொன்னாங்க, இந்த துவாவை அதிகமா ஓதிக்கிட்டே இருக்கீங்க, உன் கூட அல்லாஹ் வந்துருவாங்க. என் நூறு மௌலாக்கே நாம, அந்த நூறு தான் அந்த நார்ல தெரிஞ்சு. நூறு அல்லாஹ்வுடைய பேர். அது அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, என் கல்புல நூறாக நீ ஆக்கி விடு ரப்பே. அப்படின்னு அர்த்தம் என்ன? என் கல்புல நீ வந்துரு அல்லான்னு அர்த்தம். வசம்இ நூரா, என் கண்ணிலே வந்து நூறாக ஆக்கிறல்லன்னா என் கண்கள் இரண்டிலும் நீதான். பசரி நூரா, வசம்இனா என் காதிலே நூறாக்கி விடு. வசம்இ பசரி நூரா, வலிசானி நூரா, வயதி நூரா, வரிஜ்லி நூரா, வஅஸபி நூரா, வலஹ்மி நூரா, வஅஸமி நூரா. என் எலும்பு என்னுடைய சதையை நூறாக்கி விடு, என் எலும்பை நூறாக்கி விடு, அங்கே நீ வந்துடு. என் நரம்புகளை நூறாக்கி விடு, என் எலும்புக்கு உள்ளார இருக்குமே அதுக்கு பேர் என்ன, எலும்பு மஞ்சையா, அதையும் நூறாக்கி விடு. வஃபி முஹ்கி நூரா, வமின் அமாமி நூரா, நான் முன்னாடி பார்த்தா நீ தான் தெரியணும். வமின் வராயி நூரா, யமீனி நூரா, ஷிமாலி நூரா, வமின் ஃபௌகி நூரா, வதஅதி நூரா, எங்க பார்த்தாலும் நீ தான் இருக்கணும். வஅலிம்னி நூரா, இன்னும் நூரை மேலும் அதிகமாக்கிட்டே இரு அந்த இன்பத்தை. வஸித்னி நூரா, நூரை இன்னும் அதிகமாக்கு. கடைசியா சொன்னாங்க வஜஅல்னி நூரா, என்னையே நூறாக ஆக்கிறல்ல, மொத்தமா என்னையே நூறாக்கிறப்பே. வஜஅல்னி நூரா, ரப்பே இத்தனையும் சொல்லிட்டேன், கடைசியா சொல்லிட்டேன் ஒண்ணு, என்னையே நூறாக ஆக்கிரு. நான் இருக்கவே கூட காணா போயிடுறேன், நீ தான் இருக்கணும், என்னையே நூறாக்கிரு. அப்ப வஜஅல்னி நூரா, அந்த நூறு தான் அவங்க ஆக்கிட்டாங்கன்னா ஒமன் ஃபின் நாரி, யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் நூறாக ஆகிட்டாங்க. தெரிஞ்சுங்களா? அப்ப யாரு நூறு ஆயிட்டாங்களோ அவங்களுடைய சுகபத்துல போய் சுத்தி இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னையும் நூறாக்கிடுவாங்க. அதனால தான் அல்லாஹ் சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மஅஸ் சாதிகீன், சாதிகீன்களோட போய் சேர்ந்து உட்கார், அவங்களோட சேர்ந்து நீ இரு. வ கூனு மஅஸ் சாதிகீன், அவங்க கூட போய் சேர்ந்து இரு, உன்னையும் சேர்த்து அப்படியே நூறாக்கிடுவாங்க. அன்பூரிக்க மன் ஃபின் நாரி வ மன் ஹவுலா, நெருப்பில் இருப்பவர்கள் மீதும் அதை சுற்றி இருப்பவர்கள் மீதும் பறக்கச் செய்யப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பறக்கத்து. என்ன பறக்கத்து? லா இலாஹா இல்லல்லாஹ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையிலிருந்து ஆரம்பிச்சது தான் லா இலாஹா இல்லல்லாஹ், மௌத்து வரைக்கும் பேசினாங்க லா இலாஹா இல்லல்லாஹ். அதாங்க பறக்கத்து. கடை வச்சுக்கிற பேரு பறக்கத்தா? காலையும் சாயந்தரம் மளிகை கடை வச்சு அது பறக்கத்துக்கிறான்.
காலையில் சாருக்கு செருப்புகள் வச்சு வரவங்க காலெல்லாம் போடுறான், திருப்பி தூக்கி மேலே வைக்கிறான், அது பரக்கத்துங்கிறான். காலையில் சாயந்தரம் ஜவுளிகள் வச்சு அது காலையில் சாயந்தரக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், அகில உலகங்கள் இருந்து உன் தேவை நிறைவேற்றுபவர் யாருமே இல்லை. இஸ்கே நாம பரக்கத். அன்பூரிக மன்பின்னாரி, எப்ப அந்த நெருப்பில வந்து விட்டார்களோ அவர்கள் பரக்கத் செய்யப்பட்டது. எங்கேயும் போய் தைரியமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க. ஃபிரௌனுடைய சபையில் போய் சொல்றாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். லட்சம் மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்கே நாமே பரக்கத். அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறானோ அவர்களுக்கு தான் அந்த வேலையை கொடுக்குறான். அவன் கூட போய் ஒட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருவான். அன்பூரிக்கு மன் பின்னாரி ஒமன் ஹவுலா, பரக்கத் செய்யப்பட்டது. बरकत का नाम क्या है? मौला तुम्हारे कल्ब में आ जाना, उसका नाम है बरकत. तुम्हारे नजर में आ जाना, तुम्हारे जहन में आ जाना. முச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மோலா அவன் கூட வந்துடணும். என் கண்கள் இரண்டிலும் நீதான், என் இருப்பது நீதான். என் கண்கள் இரண்டிலும் நீதான், என் இதயத்தில் இருப்பது நீதான். என் நாடி நரம்பிலும் நீதான், என் நாடி நரம்பிலும் நீதான். என் உயிராயிருப்பது நீதான். मेरे आंखों में तुम हो, दिल में तुम हो, जान जान तुम हो. मेरी आंखों में तुम हो, दिल में तुम हो, जान जान तुम हो. जमीन और आसमां तुम हो, मकी तुम ला मकान तुम हो. जमीन और आसमां तुम हो जी. பூமியும் ஆணவத்திலையும் நீதான் தெரியும் எனக்கு. அந்த மாதிரி என் பார்வையாக்கு. ஜமீன் ஒரு ஆசுமா தும் ஹோ, மக்கீனோ லா மகான் தும் ஹோ. ஜமீனோ ஆசுமா நீ தெரியும். என் கண்ணை விட்டு பூமி நகர்ந்துடணும், என் கண்ணை விட்டு வானம் நகர்ந்துடணும், என் கண்ணை விட்டு நீ நகரக்கூடாது. இது எல்லாம் என் கண்ணை விட்டு போயிடும். ஜமீன் கத்மோ से निकले और फौक से आसमान निकला. मेरे नूरी पिया तेरे इशारों से पता निकला. என் நூரி நாயகமே, நீங்க ஞானங்களை சொல்லி கொடுத்த பின்னாடிதான் இந்த அசல் விஷயமே எனக்கு விளங்குச்சு. என்ன ஆயிடுச்சு இப்ப? ஜமீ கதுமோ से निकली फौक से सारा समा निकला. என் பூமிக்கு கீழே இருந்து, என் காலுக்கு கீழே இருந்து பூமி காணாகி விட்டது, என் தலைக்கு மேல இருந்து வானமும் காணாகி விட்டது. என்ன ஐநமா துவல்லு சம்ம வஜூல். இதை விட வேற என்னங்க வேணும்? இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? அல்லாஹ் அக்பர் கபீரா. அந்த ஞானங்களை அல்லாஹ் தஆலா அவங்க பிச்சை போட்டுறாங்க. பூரிக்கு மன் ஃபின்னாரி வமன் ஹவுலஹா. இந்த நீ அனல்லாஹ். ஒவ்வொரு வஸ்து எடுக்கும்போது அந்த வஸ்து கூட பேசுங்க. அந்த வஸ்து உங்களோட பேசிட்டு இருக்குது. இந்த நீ அனல்லாஹ் லா இலாஹ இல்லா. மூசா நபிட்டு மட்டுமா பேசுறாங்க நினைக்கிறீங்க? எதுவெல்லாம் உங்கள் தேவைகளுக்கு முன்னோக்கில் உணவு சாப்பிட்ற உணவு சொல்லுது. சாப்பாடு உங்கள்கிட்ட பேசுது. இன்னனி அனல்லா லா இலாஹ இல்லான மை हक हूँ, मेरे सिवा कोई हाजत रवा नहीं. ये खाना की सूरत में मैं ही आया हूँ. सूरत तो खाना का, ये वजूद तो मेरा. सूरत தண்ணீருது, உஜூத் என்னது? சூரத் உணவுடையது, உஜூத் என்னது? சூரத் ட்ரெஸ் உடையது, உஜூத் என்னது? எது எடுத்தாலும் சொல்லு லா இலாஹ இல்லான, லா இலாஹ இல்லான, லா இலாஹ இல்லான. அந்த உணர்வோடு பார்த்து பழகணும். அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்வானா. எதை பாவித்தாலும், எதை எடுத்தாலும், எதை பார்த்தாலும், எதை பிடித்தாலும் ஹக் ஹீ மௌஜூதுங்கிற உணர்வு அல்லாஹ் நமக்கு கொடுப்பானா. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.